என்ன பேசுற? எதுக்கு உருகி உருகி வந்தோம்? உருகி உருகி பாட்டு ஃபர்ஸ்டே இதான் கம்போஸ் பண்ணதுல்ல? ஃபர்ஸ்ட் பாட்டு இதுதான் கம்போஸ். நீ இன்றி மூடுமே எவனோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளோ யானியே. ரொம்ப நாள் ஆசை யுவன் சாரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு பேசி பார்த்ததுல இவங்களுக்கும் அதே ஆசை இருந்திருக்கு. அது வந்து ஆமாம், அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த சாங் அதுக்கான தேவை இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் உள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவருக்காகவே லிரிக்கலாக சவுண்டாக வேர்ட்ஸ்லாம் இப்படி அவர் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி ஒரு யுவன் வெறியர்களாக அந்த சாங்கை கனா கண்டே இருள் நிறம். ரியோ ராஜன் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஜோவா இல்ல ஜோ வந்ததுக்கு அப்புறம் ரியோ ராஜா? அத ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரோட லவ் ஸ்டோரினா இல்லப்பா முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா. அப்படியே படமா டேய் நீ ஒண்ணு நான் சொல்லிட்டேன்டா. ஜெனரலாவே இந்த தமிழ் பையன் மலையாளத்தை நான் உன்கிட்ட நிறைய கதையெல்லாம் சொல்லி கேட்டேன். அது எதுவுமே இல்ல அப்படின்ட்டாங்க. ஒரு டைரக்டர் இவர்கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும். என்ன கதை பண்ணி மொதல் வெர்ஷன் காட்டினாங்க. இப்போ லாஸ்ட் வெர்ஷனுக்கு எனக்கே புதுசாக தான். வாவ். அப்ப ஜோன் 2 படம் வர்க் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு படம் இல்ல, ஒரு படம் ஒரு 7 8 இருக்கும் இல்லையா? 11 படத்தோட மியூசிக் டைரக்டர் இங்க வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடேங்கப்பா. இது வந்து ஒரு சவுத்துல ராமநாதபுரம் மாதிரி ஒரு ஊர் சைடுல இருந்து ஒரு பையன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இவன் தான். கொஞ்சம் தெரிஞ்சது காடு இல்ல இவனே தான். ரியோ ராஜ் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரை வச்சு ஒரு சிஎஸ்ஆர் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் இப்படி வர்ற அப்படி இருப்பா என்ன பேச விடுப்பா. அப்படி ஒரு ஆக்டரை வச்சு படம் எடுக்கிறதுனால நீங்க பெரிய டைரக்டர் ஆயிட முடியாது தம்பி. எங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்காரு. இவங்கிட்ட இந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு சீனோ இல்ல வேற ஏதாவது ஒரு சீனோ இவங்கிட்ட நீ நடிப்பு வாங்கிட்டீங்கன்னா நீ உண்மையிலே பெரிய டைரக்டர் தான் தம்பி. இங்க பாரு, இப்ப நீ வந்து ரியோ மாதிரி கேட்கணும். இதுல ரியோ வாய்ஸ் லவ் பண்ற பொண்ணு பஸ்ல போயிட்டு வேகமா ஓட்டுவாங்க இல்ல அந்த மலை வளைவுக்குள்ள அந்த பஸ். அந்த பொண்ணு நீயும் பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஏய் ரியோ எப்படி இருக்க? ஓகே ஓகே பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓ நீ அப்படி வரியா? ஏய் நான் அந்த பொண்ணு நீங்க தான். ரியோ பொண்ணு மாளவிகா. இவங்க தான் நம்ம கூட்டிட்டு மாளவிகா ஃபர்ஸ்ட் இப்ப போயிட்டே இருக்க பஸ்ல. இல்ல இல்ல சாரி நீங்க தான் அந்த பொண்ணு அந்த பையன் வந்து உங்களை கிஸ் பண்ண வரும்போது அவன்கிட்ட இருந்து விலகி போகும். சரி இப்ப நான் காலேஜ் படிக்கிற பொண்ணா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, 2 பேரும் லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல ஒண்ணா போறோம். ஓகே, இது அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு. நான் காலேஜ் படிக்கிற பொண்ணாலே புக் படி வச்சிருக்கேன். சிறப்பான ஆள் நீ. ஆக்சுவலா நீங்க ஊருக்கு போறீங்க, அதனால புக் வேண்டாம். வேணாலும் உடனே வேணாம். அவர் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு, நீங்க கிஸ் பண்ண விடக்கூடாது. ஆனா அவர் உங்களை பேசுற பேச்சுல நீங்களே கிஸ் அடிச்சிருக்கீங்க. நானே கிஸ் அடிக்கிறீங்களா? எங்க அம்மா கொஞ்சம் எங்க அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க. எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. எங்க மம்மி சொல்லாம நான் எதுவுமே மம்மி கிஸ் பண்ண சொல்றாங்க. மம்மி நோ 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 நோ. டேய் நான் ரெடிடா. டேய் இருடா. எங்க மம்மி க்ளோஸ் பண்ணும்போது தலைக்கு பின்னாடி கேமரா வச்சிரலாம். ஓகே. ஏய் முன்னாடி முன்னாடி லிப் வேண்டாம். எனக்கு வேணும். டேய் கேள்வி சொல்றத. மம்மி வாடி போடி சொல்றா மம்மி. கொஞ்சம் அன்பான ஏன்னா நீங்க கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, பட் அவங்களே உங்களை கிஸ் பண்ண வைக்கணும். இதுதான் உங்களோட டாஸ்க். அது யூசுவல் நடக்குதுடா. பொண்ணுங்களே கிஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்ஆர் ரெடி. சரி ரெடி. ரோல் ரோலிங் ஆக்ஷன். நான் பஸ்ல ரன்னிங்ல வந்துறவா? இல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அதெல்லாம்